கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். யோபு 21 அதிகாரம் 23 முதல் 26 ஆகிய வசனங்கள். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. வேற ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோடே சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக இன்னைக்கு தியானிக்கிற பகுதி யோபு 21 அதிகாரம் 23 முதல் 26 ஆகிய வசனங்கள். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, சகல விதமான செழிப்போடு எல்லாம் இருக்கு. அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கிறது. எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தோட இந்த பூமியில வாழ்ந்துட்டு ஒருத்தன் சாகுறான். வேற ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோட சாகிறான். வருத்தத்தோட செத்து போயிருந்தானா. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். சரி, இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம எப்படி யோசிக்கலாம்? இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ்க்கை, சில ஜப குறிப்புலாம் வரும்போது ரொம்ப வேதனையோடு வருவாங்க, ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கும். மன கிளேசத்தோடு ரொம்ப மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே சந்தோஷமே இருக்காது. ஒரு நாள் கூட சந்தோஷம் இருக்காது. வேற ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல், வீட்டில் கணவர் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பாவ அடிமையில இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிப்பார், என் அக்கிரமத்தை மன்னிப்பார், என்னுடைய மீறுதலை மன்னிப்பார், நான் அவர்கிட்ட வாரேன், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானமே கிடைக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் 2 விதமாகவும் நான் வாழ்ந்திருக்கேன். எப்படின்னா, வியாபாரத்தில் இருக்கும்போது சகல விதமான செழிப்போடு வாழ்ந்திருக்கேன். சகல விதமான செழிப்பு அப்படின்னா சகல விதமான செழிப்பு தான். ஏன்னா நான் 11 வயசுல நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையில சகல செழிப்போடு நான் வாழ்ந்திருக்கேன். அதே நேரத்தில் சாபத்தில் இருக்கும்போது கையில் 1 ரூபா கூட இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சகல செழிப்போடு வாழ்ந்திருக்கேன், 1 ரூபா இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருக்கேன். சரி, ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக, இயேசுவுக்காக என்னோட வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட பின்பாக, அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அவர்கிட்ட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பின்பாக
தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரித்து நீ மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில சமாதானம், என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம், என்னோட வாழ்க்கையில சந்தோஷம், என்னோட வாழ்க்கையில மன மகிழ்ச்சி. அப்ப இரவு நேரத்துல ஒரு குடும்பம் இணைந்திருக்கு. சில குடும்பத்துல சந்தோஷமே இல்லைம்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கூட ரொம்ப வருத்தப்பட்டு தான் சாப்பிட்றேன். ஏன்டா வாழ்றோம், அந்த அளவுக்கு நான் ரொம்ப வேதனையோடு இருக்கேன், எனக்கு நிம்மதியே இல்லை, யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல, நானே புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால், நம்ம வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது, நம்ம அவருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது, நம்முடைய வாழ்க்கை மாற்றம், வித்தியாசம், ஆசீர்வாதம், சகலவிதமான செழிப்பு, பெருக்கம், நைட்டு படுத்த ஒரு நிம்மதியான தூக்கம், இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில முழுவதும் இயேசு கிறிஸ்து இருக்கணும். இந்த கடைசி காலம் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் துக்கத்தோடு வாழுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வேதனையோடு புலம்புகிற ஜனமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சகல செழிப்போடு வாழக்கூடிய ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். கடைசி வேடு பாருங்க, இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்வார்கள், படுத்துக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. புழுக்கள் அவர்களை மூடும். சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போகுது, ஆத்துமா இளைப்பாற போகுது. நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. அவ்வளவுதான், நம்முடைய முடிவு இப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன், இயேசுக்காக வாழும் போது நித்திய ஜீவன். ஒருவேளை இந்த பூமியில எனக்கு ரொம்ப பாடா இருக்கு, ரொம்ப உபத்திரமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு, நானே சஞ்சலத்தோடு வாழ்றேன், என் வாழ்க்கை எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது நைட் நேரத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த புலம்பல் எல்லாமே மாறணும் அப்படின்னா, நம்மளுடைய 24 மணி நேரம் அந்த லிஸ்ட், எப்படி நம்ம ஆதார் கார்டு தட்டின உடனே எந்த பேங்க்ல எவ்வளவு லோன் வாங்கியிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஹிஸ்டரி ஃபுல்லா அங்க இருக்கு. எத்தனை வயசு, எந்த ஊரு, எந்த அட்ரஸ், எந்த நாடு, என்ன பிளட் குரூப், என்ன ஜனம், எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆதார் கார்டில் உள்ள நம்பர் அடிச்சா போதும், நம்முடைய ஃபுல் டீட்டெயில் அங்க வந்துடும். எத்தனை பிள்ளை இருக்கு, குடும்பம் எத்தனை, உங்களோட ஃபேமிலி எத்தனை, எல்லா டீட்டெயில் அங்க வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மறுபடியும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய 24 மணி நேரம் டேட்டா, அந்த சாஃப்ட்வேர் சொல்லுவோம்ல, நம்மளுடைய 24 மணி நேரம் என்னெல்லாம் நம்ம செய்யறோம் எல்லாமே பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகும்போது, இதுவரைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுல ஏதாவது கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது உண்டா, நம்ம வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு பிரியமானபடிதான் இருந்துச்சா? ஏன்னா சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடுக்குள்ள போயிருவாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ள போயிருவாங்க, சில குடும்பத்திலே பாவத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, ஒரு குடும்பத்திலே மனக்லேசத்தோடு ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மனக்லேசத்தோடு சாகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு, நிம்மதி இல்லாம என்னடா வாழ்க்கை, எதுக்கா வாழணும். எனக்கு சில ஜெபக்குறி வரும், வாழவே பிடிக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், வயசு பார்த்தா மிஞ்சி போன ஒரு 23 25 வயசா இருக்கும், ஏமாந்துட்டேன், கண்ணீர் வடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனை நம்பி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வாழ்க்கை மாதிரி. இன்னைக்கு இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே வருத்தத்தோடு மனக்லேசத்தோடு சந்தோஷமே இல்லை. சில குடும்பம் மட்டும், அப்படியே சில குடும்பம் இருக்கு,
நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்க, ஆனா இதயத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா குடும்பத்துடைய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை போட்டு யோசித்து 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 மன கிளேசம், மனசுல ஒரே வருத்தம், ஒரே வேதனை, ஒரே துக்கம். இது சில குடும்பத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு கணவர் குறித்தா இருக்கலாம், இல்ல பிள்ளையோட வாழ்க்கை குறித்தா இருக்கலாம், இல்ல பையனுடைய வாழ்க்கை குறித்தா இருக்கலாம், இல்ல குடும்பத்தோட சூழ்நிலை, இல்ல கடன் பிரச்சனை, இல்ல வாழ்க்கை பிரச்சனை. ஏதோ ஒரு காரியத்திலே ஒருவன் ஒருவன் வேறே ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல், முன்னேறம் சாப்பிடுறோம். சில குடும்பத்திலாம் சந்தோஷத்தோடு சாப்பிடாம மன வருத்தத்தோடு சாப்பிடுறாங்க. இப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா என் நம்பர்ல கூப்பிடுங்க. 9363064181. இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி நான் மன வருத்தத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது இருந்தால் இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேறே ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ரொம்ப நொறுக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, பாடுகள் வழியா போயிட்டு இருப்பாங்க, கைவிடப்பட்ட நிலைமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, சில குடும்பத்துல கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, சில குடும்பத்துல தாய் தகப்பன் இல்லாம இருப்பாங்க, சில குடும்பத்துல திருமண வாழ்க்கை கசப்பா இருக்கும். வேறே ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் வேதனையோடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னப்பா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. காலையில் தூங்கி எந்திரிச்சா பிரச்சனை ஆரம்பிச்சிடும். கேட்டா மாமியார் பிரச்சனைம்பாங்க, புருஷன் பிரச்சனைம்பாங்க, வேலைக்கு ஒரு இடத்துல அங்க பிரச்சனைம்பாங்க. ஒரு நாளாவது, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஒரு நாளாவது. இது சில குடும்பத்துல இன்னைக்கு டேட்ல அப் டு டேட்ல நடந்துட்டு இருக்கு. வேற ஒருவன் ஒரு நாளாவது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் வருத்தத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சில குடும்பத்துல அப்படி இருக்கிறீங்க. இந்த செய்தி பேசும்போது பாரமா இருக்கு. வேறே ஒருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் வருத்தத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மன கிளேசத்தோடு சாகிறான், மனவேதனையோடு அப்படியே செத்து போயிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, கடன் பிரச்சனை யாராவது இருந்தால் என் நம்பர்ல கூப்பிடுங்க. 9363064181. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள், புழுக்கள் அவர்களை மூடும். இந்த பூமியிலே வாழ்ற கொஞ்ச நாட்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்வோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு, எல்லாமே பரிபூர்ணம். நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து நல்ல சுகத்தோடு வாழ்றான். நல்ல நிர்வாகம், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. குறையற்ற பலன் உள்ளவனாய் சாகிறான். சாகிற வரையும் நல்ல பலன் இருக்கு. அவனுடைய பால் பாத்திரங்கள் வீட்டிலே பாலால் நிரம்பியிருக்கிறது, எல்லாம் செழிப்பு. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கும். எலும்புலாம் நல்ல ஆரோக்கியமா நல்ல எலும்பு புஷ்டியா இருக்கு. அப்படியும் ஒரு குடும்பம் இருக்கு. இன்னொரு குடும்பம் நொந்து போய் வேதனையோடு ரொம்ப வருத்தத்தோடு சில குடும்பமும் இருக்கு.
ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாம. அப்படி யாராவது இருந்தால் கூப்பிடுங்க. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். வாழில கொஞ்ச நாட்கள் கர்த்தருக்கா வாழ்வோம். இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, இந்த உலகத்துல பலவிதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்திலே செல்போனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனோடு இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தையினால நிரம்பி இருக்கணும். உலக கவலையோ, ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ, மோக இச்சையோ, காம விகாரத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த உலகத்துக்குள்ள திரும்பி பார்த்தா எங்கெல்லாமோ போய் பாவத்துல போய் சிக்கிக் கொள்ற அளவுக்கு பிசாசு எல்லா பக்கம் வலை விரிவா திறக்கப்பட்டுச்சு. எந்த பக்கம் போனாலும் பாவம் செழிப்பா இருக்கு. ஒரு மனுஷன் உண்மையா வாழணும் அப்படின்னா ஒதுங்கி ஒரு ஓரமா என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தர் பயந்து தீமையெல்லாம் வெறுத்து உண்மையா வாழும்போது இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரவனத்துக்காக ஜெபிக்க போயிடும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்துகிறோம் சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இணைந்துகிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்திலே மன கிளேசத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தோடு பேசியிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பம் பழகி பெருகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சீக்கிரமா படுத்து உங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் கூட இருக்கணும்பா. உலகத்துல எந்த ஒரு காரியத்துல நாங்க அடிமையா இருக்கக்கூடாது. நாங்க கர்த்தருக்காக மட்டுமே வாழணும். கொஞ்ச காலம் அப்பா எத்தனையோ குடும்பத்துல இணைஞ்சிட்டாங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில என்ன உபத்திரத்துல, என்ன பாடுல, என்ன பிரச்சனை, என்ன கடன் பிரச்சனை, என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் மாற்றித்தாங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்துல சமாதானமான ஒரு தூக்கம் தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும். வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல தடை இருக்கோ தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. சில குடும்பத்துல அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வேதனையை மாற்றித்தாங்க. குடும்பத்துக்குள்ள பல காரியத்துல வேதனை. மாசம் பிறந்துட்டுனா நிறைய தேவைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த இரவு நேரத்துல உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்கணும். நைட் ஷிஃப்ட்ல நைட்டு டிரைவிங்ல இருக்க குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் ராஜானுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளின் எல்லா கருத்துக்களை கொடுத்து பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 9363064181 என்ற நம்பரில் உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.